அனைவருக்கும் வணக்கம். ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் எந்த ஸ்டாக் எப்படின்னா என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது முழுக்க முழுக்க மேத்தமெட்டிக்கல்ஸில் நம்ம பயன்படுத்துகிறோம். நம்ம இண்டிகேட்டர், பேட்டர்ன், மூவிங் ஆவரேஜ், ப்ரைஸ் ஆக்ஷன், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், நியூஸ் எத்தையுமே காதில் வாங்கி கூட நம்ம மேக்ஸ் என்ன சொல்லுதோ அதன்படி நம்ம வர்த்தகம் பண்ணுவோம். அதுக்கு சட்டன் ரூல்ஸ், நிறைய ரூல்ஸ்லாம் இருக்குது. அதை வச்சு தான் நம்ம வர்த்தகம் பண்ணுவோம். நான் இந்த வீடியோவில் கொடுக்குறது எது கொடுக்குறேன்னா, நிஃப்டி அப்சைடு ஆர் டவுன் சைடுங்கிறதுக்கு மட்டும்தான் கொடுக்குறேன். இதை வாங்குங்க வீங்கன்னு நான் என்றைக்குமே சொல்கிறது கிடையாது. அப்ப ஏன் இதை எல்லாரும் மார்க்கெட்ல சொல்லும் போது இவர் இதை கொடுக்குறாருன்ற ஒரு சிந்தனை உங்களுக்குள்ள வரணும். அப்பதான் நீங்க சரியான இதை தேர்ந்தெடுத்து ஆப்ஷன் பையிங் பண்ணலாம். எப்படி பயன்படுத்தணும், ஆப்ஷன்ஸை எப்படி பயன்படுத்தலாம், ஆப்ஷன் பையிங்க. எல்லாரும் மார்க்கெட் சப்போர்ட் வச்சு பை செல் பண்ணுங்கன்றாங்க. ஆனா இவர் வித்தியாசமா கொடுக்குறாரு அப்படிங்கிற சிந்தனை வரணுங்கிறது தாங்க இது கொடுக்குறேன். ஒரு சிலர் நிறைய மெசேஜ் பண்ணி கேட்குறீங்க. ஆப்ஷன் கிளாஸ் என்னன்னா இண்டெக்ஸ் மட்டும்தாங்க, அது இன்ட்ராடே தான். அது நான் ஜனவரியில் எடுப்புங்க. நான் அது முன்னாடி அனௌன்ஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் 1 மந்த்துக்கு முன்னாடி, ஒரு 25 டேஸ் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிடுவேன். ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் இன்னைக்கு எக்ஸ்பைரியில் என்ன, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே உடனே எல்லாம் இன்னைக்கு எக்ஸ்பைரிங்கிறதுனால 0 to 0 கால் அந்த இது சொல்லி கொடுத்துருப்பேன். அதை பண்ண போவீங்க. நான் இது சொல்லி கொடுக்கறதோட சரிங்க பண்ண மாட்டேன். ஏன்னா ஜீரோன்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஜீரோன்னு ஒரு வார்த்தை இருந்து ஒருத்தர் ஒரு தொழில் பண்ண மாட்டார். ஜீரோ ஆகும்னு தெரிஞ்ச ஒரு தொழில் யாரோ பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. ஆனா என்னுடைய என்ட்ரியும் அதே பிளேஸ் 0 to 0 காலம் மேட்ச் ஆச்சுன்னா அதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுவேன். ஏன்னா என்னுடைய பேசிக் என்ட்ரியே கால்குலேஷன் அங்கே தான் இருக்கணும் போது அதை நான் 0 to 0 காலம் என்ட்ரி. அப்போ 0 to 0 கால் எடுக்கிறவங்க அந்த ரூல் என்ன, அதுக்கான சட்டன் ரூல் எங்கே வந்தால் என்ன பண்ணணும், எந்த விலையில் வாங்கணும் எல்லாமே சொல்லியிருப்போம் இல்லையா? அது வந்தால் மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்தணும். மற்றபடி அதை பயன்படுத்தக்கூடாது. ஓகேங்களா? சரி, அதே போல் நீங்கள் எக்ஸ்பைரி டேல நிறைய நீங்கள் லேர்ன் பண்ணலாம், கற்றுக்கொள்ளலாம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா நிறைய சுவாரஸ்யமா அப்படி சொல்லும். இந்த ப்ரிவியூ இங்க நான் இப்படி போவேன், இல்லை இங்க இப்படியே நின்றுடுவேன், அப்படிலாம் நம்ம கிட்ட சொல்லிட்டு தான் போவோம். எக்ஸ்பைரி டேல ட்ரேட் பண்றது நிறைய பேர் எக்ஸ்பைரி டேல தான் லாஸ் பண்றேன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அவங்களுக்கு மார்க்கெட்டுடைய புரிதல் இல்லைன்னா. அப்படி லாஸ் பண்றவங்க என்ன பண்ணுங்க, நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி இருக்கு இல்லையா, அதுக்கு போயிடுங்க ட்ரேட் பண்ண. நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரியில போயிட்டு ட்ரேட் பண்ணுங்க. உங்களுக்கு பயமே இருக்காது, ஃப்ரீயா. சரி, இன்னைக்கு நம்ம 24,372 ரூபீஸ்க்கு கீழே இருந்தா நிஃப்டி ஏறுவதற்கு ட்ரை பண்ணணும். 72 ரூபீஸ்க்கு மேல இருந்தா நிஃப்டி இறங்குவதற்கு ட்ரை பண்ணணும். இது இங்க இருந்தாவே ஏறிடுமா, இங்க இருந்தாவே இறங்கிடுமா அப்படிங்கிறதுக்கெல்லாம் மேக்ஸ்ல தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இந்த லைன் இந்த வேல்யூன்னு கிடையாதுங்க. மேக்ஸ் கால்குலேஷன்ல இதுல ஃபால்ஸா கூட நம்மளை ஏமாத்துவாங்க. கீழே நேற்று சொல்லியிருந்தேன் வீடியோல அவ்வளோ கீழே வந்திருக்கும், ஆனா அது ஃபுல்லா ஃபால்ஸ் அப்படிங்கிற. ஏன் அப்படிங்கிற விடையெல்லாம் நேற்று இது கண்டுபிடிச்சிங்கனால உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். மேலே அப்படியே மேலே இருக்கும், வீக்கா இருக்கும், ஒரே அடி அடிப்பாங்க. கீழே இருக்கும், அப்படியே ஒரே கையில் தூக்கிடுவாங்க. அதெல்லாம் நம்மளை ட்ராப் பண்ணுவாங்க. அது அதே போல எந்த டைம்ல ட்ரேட் பண்ணணும்னு இருக்கு. நேரங்கள் ரொம்ப முக்கியம். ஆப்ஷன் பையா இருக்கு, அப்போ அதுக்கேற்ற போல ட்ரேட் பண்ணணும். அதே இந்த பிரைஸ் ஒரு இடத்துல போனா இதர் இங்கிருந்து திரும்பணும், ஆறு இதர் அப்பு. அதே போல இங்கிருந்து கீழே வந்தா இதை திரும்பணும், ஆறு அங்கிருந்து டவுன். அப்போ அதே போயிட்டா 1000 பாயிண்ட் ஏறினா எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஏறும், இறங்கினா எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஏறும், எல்லாமே மேக்ஸ் தான். நம்ம போய் கிரீக் ஸ்வெல், டெல்டா காமா, திட்டா வேகரோக அதெல்லாம் பார்க்கறது கிடையாது. நம்ம மேக்ஸ் என்னவோ அதன்படி தான் நம்ம வர்த்தகம் பண்ணுவோம். அப்போ அதை சார்ந்து போய் படிங்க. நீங்களே ஓனாவே படிக்கலாம், யார்ட்டையும் கிளாஸ் போகணும் அவசியம்லாம் கிடையாது. படித்து புரிந்து கொண்டு அப்புறம் ஆப்ஷன் பையிங் பண்ணுங்க. யாரை சொல்றாங்கன்றதெல்லாம் நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ. நான் சொல்றதையும் தான். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.